மை சேனல் உமாவின் கைமணம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து சேனக்கிழங்கு வடைங்க. நம்ம வந்து பொரியெல்லாம் பண்ணுவோம், வறுவெல்லாம் பண்ணுவோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த வடையை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். நல்லா சுட சுட வந்து சாதத்தோட, ரசம் சாதத்தோட, சாம்பார் சாதத்தோட கரெக்டான மேட்சாக இருக்கும். மோர் குழம்புக்கு ரொம்ப மேட்சாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது சேனக்கிழங்கு வடைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாங்க. இது 200 கிராம் கடலைப்பருப்பு. இது ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டேன். இது வந்து 100 கிராம் சேனக்கிழங்கு. அதை வந்து நம்ம வந்து கேரட் சீவுறோம்ல, அதில் வந்து சீவிக்கலாம். பொடி பொடியாக நறுக்கணும்னா கொஞ்சம் அரைப்படமும் சரியாக இருக்காது. இது நல்லா நைஸாக அரைச்சிடும். அதனால் கேரட் சீவுறதுல 100 கிராம் சேனக்கிழங்கு சீவி வச்சுருக்கேன். இது வந்து தேவையான அளவு உப்பு. இது வந்து சோம்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு, வத்தல் அவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி 10 வத்தல் 12 வத்தல் போட்டுக்கலாம். இது வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது வந்து பெரிய வெங்காயம் மெல்லிசாக நறுக்கி வச்சுருக்கு. இப்போது 4 வெள்ளைப்பூடு எடுத்து வச்சுருக்குங்க. இப்போ வந்து நம்ம எல்லா ஜாமானையும் இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயத்தை விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் வந்து சேனக்கிழங்கு, அதுக்கப்புறம் வந்து 4 பூடு, வெள்ளைப்பூடு. இது வந்து கொஞ்சம் தட்டிட்டு போட்டுக்கலாம். வத்தல், மிளகாய் வத்தல். இது வந்து பெருஞ்சீரகம். இதை போட்டுட்டு வெள்ளைப்பூடு வந்து லைட்டாக தட்டி போட்டு அரைச்சிடலாம். இப்போ அரைச்சிருச்சுங்க. நம்ம தண்ணியே ஊற்ற தேவையில்லை. அந்த காயில் உள்ள அந்த சேனக்கிழங்குல உள்ள தண்ணியெல்லாம் இருக்கிறதுனால அப்படி நல்லா கொஞ்சம் குறைன்னு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு வெங்காயம், இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு பிசைஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு வடை பண்ண போகிறோம். வெங்காயத்தை போடுறேங்க. வெங்காயம், இந்த கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். இப்போ வந்து நல்லா வானிலையில் வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. நம்ம இதை வந்து நல்லா அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு லேசாக அப்படியே தட்டிட்டு சின்ன சின்னதாக வந்து வடையை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள். இப்போது நம்ம சேனக்கிழங்கு வடை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.